சார் ரெடி சார். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் சார். ஆனந்த கண்ணீர் பயங்கர நல்லா இருக்கு சார். அதாவது கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, இப்போ திருநெல்வேலி வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் பார்க்குறோம். அபரீதமான லவ். அந்த லவ் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. நேற்றுக்கு நைட்டு மதுரையில் ஒரு தேட்டரில் நைட் ஷோ பார்க்கும்போது அது தேட்டர் மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு. ஒரு திருவிழா மாதிரி இருந்தது. ஒரு கடைசி நாள் திருவிழா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. இப்போ திருநெல்வேலியில் முக்கியமான ஒரு தேட்டர் எங்களுக்கு வந்து ராம் சினிமாஸு. ஸோ இங்கே வந்து பார்க்குற மத்தியான ஷோ மொத்தமாக ஃபேமிலியாக அப்படி இருக்காங்க, குவிஞ்சு கிடக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து என்கிட்ட நேற்றுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் சொன்னார், ரொம்ப சீனியர் மோஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் சொன்னார், ரொம்ப வருஷம் கழித்து தேட்டர் உள்ளே இப்படி பார்க்குறோம், படம் ஓடுது, வசூல் பண்ணுது, எல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒரு திருவிழா மாதிரி மக்கள் வந்து உட்காந்து படம் பார்க்கல, நின்றுட்டு தான் ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். டீமாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோ இவர் தான் மணி, எங்கள் டீமோட இந்த திருநெல்வேலியோட மண்ணின் மைந்தன் இவர் தான். படத்தில் ஒரு சீன் நடிச்சிருப்பார், என்னோடய டீமோட அசோசியேட் டைரக்டர். ஸோ இந்த திருநெல்வேலி மீடியா முன்னாடி அவர் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ இது மாதிரி ஊர்லேருந்து சினிமா ஆசையோடு வந்த நிறைய பேர் ஒரு 2-3 வருஷம் ரொம்ப கஷ்டமாக நிறைய பட்டு கொஞ்சம் வேலை செஞ்ச வேலை இது இன்றைக்கி இவ்வளோ ரிசீவ் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சார் உண்மையை சொல்லணுன்னா எனக்கு கடவுள் மேலே ரொம்ப ஆணித்தரமான நம்பிக்கை இருக்குது சார். நான் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து அதாவது நம்மளை வந்து மற்றவங்க நம்பாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளை நம்பணும் சார். நம்புறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினேன் இந்த படம் நல்லாயிருக்கும், மக்களுக்கு பிடிக்கும், போய் சேரும், கடவுள் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பார். ஒரு நாள் ரிலீஸ் ஆகும்போது கஷ்டமாக இருந்தது, ஆனால் ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் பயங்கர பெரிய படமாக எல்லாருக்கும் பிடிச்ச படமாக மாறும்னு நான் நம்பினேன். என் டீம் மொத்தமும் நம்பினோம். நாங்கள் எங்களுக்கு ரெண்டாவது செகண்ட் தாட்டே இல்லை சார். எவ்வளோ பெரிய வெற்றிலாம் யோசிக்கல, ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்பினேன். எல்லாருக்கும் இப்போ பிடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்ட் 2 வரும் சார். அது நான் எழுதும்போது தெரியும். இப்போ எனக்கு எழுதும்போது தெரியும் சார். அப்படிலாம் எதுவுமே இதில் கிடையாது சார். இப்போ இங்கே வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. விஜய் சார் இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு இவ்வளோ ஹீரோஸ் இருக்கிற சூர்யா சார் மாதிரி இருக்கிற மனிதர்கள்லாம் இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார். எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, நீங்களே பார்க்குறீங்க மக்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஆல் குட் சார். நெல்லையை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்களில் பேச்சு இருக்கு, ஐகோர்ட் மகாராஜா அப்படிங்கிற எங்க. ஆமாம், நானும் பார்த்தேன் சார். அவர் தான் இங்கே வந்து அந்த பக்தருக்காக இறங்கி சாட்சி சொல்ல வந்தது அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இது வந்து எந்த அடிப்படையில் எடுத்துருக்கீங்க சார்? சார் எனக்கு ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நான் பார்க்கும்போது ஐகோர்ட் மகாராஜாவை பற்றி படித்தேன். எனக்கு அப்போ தான் தெரியும். பட் ஆனால் நான் வந்து பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயிலில் சாமி கும்பிடும்போது தான் நீதிக்காக நம்ம போயிட்டு யார்கிட்டயே பகை இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அங்கே போய் வேண்டிக்கிட்டோன்னா உடனே சாமி தீர்த்து வைப்பாங்கன்னு பார்த்தேன். அதே மாதிரி தான் இங்கே திருநெல்வேலி சைடில் ஐகோர்ட் மகாராஜான்னு சொல்கிறாங்க. அதே என்னென்ன சரி, இது வந்து நான் ஒரு வாட்டி சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் சார் வீட்டில் ஒரு 3 வருஷம் முன்னாடி. அப்போ வந்து சூர்யா சார் சைட்லேருந்து எனக்கு கால் இருந்தது. முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கால் இருந்தது. நான் இந்த இப்போ வேறு ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டேன். ரெண்டாவது வாட்டி கால் வந்தபோது நான் சாமி கும்பிட்டுருந்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு, மேபி கடவுள் இது தான் நம்ம பண்ணணும்னு சொல்கிறாரு, நான் வந்து இமீடியட்டாக நாளைக்கே சொல்கிறேன் கதைன்னு சொன்னேன். ஸோ இது எல்லாமே கடவுள் நடத்தின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அது ஐகோர்ட் மகாராஜாவாக இருந்தாலும் சரி, 18ஆம் படி கருப்பாக இருந்தாலும் சரி, மாசாணி அம்மனாக இருந்தாலும் சரி, கடவுள் வந்து வழி நடத்தி இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்காரு அப்படின்னு தான் நான் நம்புறேன் சார். அதனால் மறுப்பு படங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரியான ஆன்மீகத்துக்கான வடிவெடுப்புள்ள ஒரு படங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த 2 படங்களும் எல்லாருமே இருக்கிறது தானே. இப்போ சாம்பாரில் எல்லா காயும் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தானே சமுதாயத்தில் எல்லாருமே இருக்கணும். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கடவுள் நம்பிக்கை இருக்கிற படங்களாக எடுக்கிறேன். நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சோன்னு சொல்கிறேன். தெரியல சார். நான் இப்போ என்னன்னா ஒரு 3 வருஷம் வேலை பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஒரு அன்பு கிடைக்குதுல்ல. இந்த அன்பை போயிட்டு எல்லா இடத்துலையும் ரிசீவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா நாளைக்கு திருநெல்வேலியா, அப்புறம் எங்கே அப்படி கேட்கல. நான் திருநெல்வேலியா சூப்பர் வா போகலாம், மதுரையா வா சூப்பர் போகலாம், சேலமா போகலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறோம். ஸோ இந்த லவ் வந்து லைஃப்பில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ வாட்டி கிடைக்கும், இது இப்போ கிடைக்குது. ஸோ இதை ரிசீவ் பண்ணுற இடத்துல தான் நான் இருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். அதனால் அடுத்ததை பற்றி யோசிக்கல. இந்த மொமெண்ட்டில் இந்த மீடியாவோட திருநெல்வேலியில் இருக்கிற சூர்யா சார் ரசிகர்கள், ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாரும் கூடயும் செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இதே சமூக வலைதளத்தில் சரி, எதாக இருந்தாலும் முத்திரை தான். இதுக்கு முன்னாடி பிஜேபின்னுவாங்க, திமுக காரன்னுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு தெரியல சார். இப்போ நான் வந்து ஒரு நாள் அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி நான் அழுதேன். அது என்னையே அறியாமல் வந்துருச்சு. ஆனால் மொத்த தமிழ்நாடுக்கும் இந்த பையன் ஜெயிக்கணும், இந்த படம் ஜெயிக்கணும், சூர்யா சார் ஜெயிக்கணும்னு வந்தது இல்லை. ஸோ அதுதான் நார்மல் ஒப்பீனியன். யாரோ ஒருத்தர் எங்கேயோ வந்து இந்த மாதிரி படம் எடுத்தா அப்படின்னு சொல்ல அந்த ஒப்பீனியன். அதான் நான் சொன்னேனே,
முதல் வாட்டி இந்த படத்து மூலியமாக என்ன தெரிஞ்சுன்னா, இப்போ விமர்சனம் பண்ணுறவங்க இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாம் மக்களோட எவ்வளோ டிஸ்கனெக்டாக இருக்காங்கன்னு தெரியுதா. இப்போ தேட்டரில் எப்படி கொண்டாடுறாங்க, இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒப்பீனியன் சொல்லும்போது, இவங்கெல்லாம் என்ன இவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, இவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ஸோ எனக்கு தேவை பொதுமக்கள், அவங்களோட அன்பு, அது கிடைக்குது. ஸோ ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. எங்களுக்கு ரொம்ப ஃபேராக இருந்தது சார். எங்களுக்கு சென்சார் போர்டோட செயல்பாடு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேராக இருந்தது. எங்களுக்கு கரெக்டாக எங்களுக்கு இந்த படத்தோட தீம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எங்கள் குழந்தைங்களோட பார்க்கணும் அப்படின்னும் போது கிடையாது, ஆனால் UA 13+ன்னு சொல்லி குழந்தைங்க அப்பா அம்மாவோட வந்து பார்க்கலான்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப இந்த படத்துக்கு ஃபேராக தான் இருந்தாங்க சார். அவ்வளோதான் சார், நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ இன்னொரு விஷயம் வந்து, நான் வந்து மீடியா பேக்ரவுண்டில் தான் வந்திருக்கேன். ஸோ ஒரு சாதாரண வீட்டு பையனை ஒரு மீடியா பேக்ரவுண்ட்லேருந்து இருந்தவனை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து இந்த படத்து மூலியமாக கடை கோடி இடம் வரைக்கும் சேர்த்த மொத்த மீடியாவுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நேற்று சூர்யா சார் சென்னையில் சொன்னார். ஸோ இங்கே இருக்கிற திருநெல்வேலி மீடியாவுக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் முக்கியமாக, அதுவும் சோஷியல் மீடியாவிலேருந்து இந்த படத்தை மொத்தமாகவே சீனாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லா மக்கள். பட் ஆனால் அதுதான் அப்படி தான் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்கன்னும் போது அதை நானே என்ஜாய் தான் பண்ணுறேன். ஸோ இதை போய் வீடியோ எடுக்காதீங்க, ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்கிற ஜென்ரேஷன் நம்ம இல்லை. ஒரு ஜென்ரேஷன் தேட்டரில் போயிட்டு நான் இப்படி என்ஜாய் பண்ணேன்னு காட்டுது அப்படின்னா அதுதான் படத்துக்கு பெரிய விளம்பரமாகவும் மாறிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இந்த படத்தை சார் இப்போ அதுதான் சார், கட்டுப்பாடு ஒருத்தருக்கு கொண்டு வரலாம். 1 லட்சம் பேருக்கு 1 கோடி பேருக்கு எப்படி எடுத்துகிட்டு வர முடியும்? ஸோ இன்றைக்கி ஒரு ஜென்ரேஷன் வந்து ஃபோனை வச்சுக்க பாருங்கள் எப்படி தான் நின்றுருக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்த்ததுக்கு அதுவும் ஒரு காரணமாக பார்க்குறேன்னா, இப்போதைக்கு எனக்கு இது கொடுக்கறதுக்கு ஒன்று தான் இருக்குது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நம்பிக்கையை காட்டு. அப்படியே மீடியா சைட்லயே ஒரு எடுத்துடலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஓகே ஓகே சார், மொத்தமாக